அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் எனும் வள்ளுவரின் வாய்மொழியை போற்றி இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த மாலை வணக்கம். இந்நாளில் எழுத்தாளர் ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதியுள்ள மலர்னா நாவல், நிலவொளியில் நினைவலைகள் கவிதை, தென்றல் பேசும் மௌனங்கள் கவிதை என்ற முப்பெரும் படைப்புகளின் வெளியீட்டு விழா இனிதே துவங்க உள்ளது. இந்நிகழ்விற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இன்ப மலர்களாய் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இனிதே சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்துள்ள கலை மாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா, ஆசிரியர், கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா, கவிஞர், எழுத்தாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் கோவிலின் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கவிக்கோ துரை வசந்தராசன், அமைப்பாளர், பண்ணை தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த மற்ற உறவுகள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென அழைக்கின்றோம். இனிதே வரவேற்புரை வழங்க எழுத்தாளர் திருமதி ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் இலக்கிய ஆளுநர்கள் அனைவரையும், வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியோடும் பணிவன்போடும் வரவேற்கிறேன். மகிழ்ச்சியிலும் இருக்கிறேன். என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஆனாலும் நன்றியுரை ஏற்புரையில் என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். இப்போ பிரியங்கா அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவார்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். கலை மாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனடை அணிவித்து மகிழ்வார். எழுத்தாளர் திரு நுமோஷினி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலைமாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனடை போட்டி வரவேற்பார். நினைவு பரிசனையும் எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் தந்து வரவேற்பார். இன்னொரு ஷாமிலி சேர்த்து வச்சிருந்தாங்களே. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்க திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் திரு நிமோஷினி ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். அவரை தொடர்ந்து எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார். அவங்களும் சின்ன பசங்களான்னு தெரியல. பரவாயில்ல, போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த செட் எடுத்து வச்சிருக்கேன். நன்றி ஐயா. மூத்த பத்திரிகையாளர் திரு கோவில் லெனின் ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். நினைவு பரிசினை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். தம்பி அந்த பக்கத்துல இருந்து பண்ணுங்க. அந்த பக்கம் எடுத்து போயிருங்க. அப்படி கொண்டு கையை தட்டினா தட்டு ஞாபகம் என்னங்க. நன்றி ஐயா. கவிக்கோ திரு துரை வசந்தராசன் ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். அவரை தொடர்ந்த நினைவு பரிசினை திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வழங்குவார். ஓங்கி தட்டினாதான் ஞாபகம். தம்பி தெரிக்குங்க தம்பி. நன்றி ஐயா. எழுத்தாளர் திரு எழிலரசு ஐயா அவர்களுக்கு கவிஞர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். அவரை தொடர்ந்த நினைவு பரிசினை திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். எழுத்தாளர் திரு எழிலரசு ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை, கேசவமூர்த்தி ஐயா அவர்கள் பயனாடை இங்க இருக்காங்க. தட்டு முனைவர் ஆதிராம் முல்லை அம்மா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். அவரை தொடர்ந்து நினைவு பரிசினை திருமதி சார் பிரியா விக்னேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். அப்பா தடிக்குங்க. நன்றி அம்மா. இது ஒரு குடும்ப விழாவா நடக்குது. அடுத்தபடியாக படைப்பு குழுமம் நிறுவனர் திரு ஜின்னா அஸ்மி அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். உடனே நினைவு பரிசனை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார்.
கொடுங்க யாரா கொடுங்க. நன்றி ஐயா. எழுத்தாளர் திரு கோ வசந்தகுமாரன் ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்தார். நினைவு பரிசினை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். நீங்க வந்து போயிருங்க. தட்டு நன்றி ஐயா. கவிஞர் திரு ஈசா ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். நினைவு பரிசினை எழுத்தாளர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். முன்னாடி போயிருங்க. நன்றி ஐயா. கவிஞர் அன்பு செல்வி சுப்பராஜ் அம்மா அவர்களுக்கு எழுத்தாளர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். நினைவு பரிசினை அமுதா தமிழ்நாடு ஐயா அவர்கள் வழங்குவார். அமுதா தமிழ்நாடு. சிறப்பு செய்தவருக்கும் சிறப்பினை சிறப்பாக ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு நன்றிகள். அடுத்தபடியாக நூல் வெளியீடு. மலர்ந்தா நாவல் எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய மலர்ந்தா நாவல் நூலினை வெளியிட முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா கவிஞர் எழுத்தாளர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மலர்ந்தா நாவல் நூலினை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய அன்பு மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மலர்ந்தா நாவலை வெளியிடுபவர் முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா. பெற்றுக்கொள்பவர் எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்கள். நன்றி ஐயா. இரண்டாவது நூலான எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதிய நிலவொளியில் நினைவலைகள் எனும் கவிதை நூலினை வெளியிட திரு கவிக்கோ துரை வசந்தராசன் அமைப்பாளர் பண்ணை தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிலவொளியில் நினைவலைகள் கவிதை நூலினை பெற்றுக்கொள்ள முனைவர் ஆதிரா முல்லை செயலாளர் அறம் தமிழ் பண்பாட்டு மையம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இரண்டாவது நூல் நிலவொளியின் நினைவலைகள் வெளியிடுபவர் திரு கவிக்கோ துரை வசந்தராசன் ஐயா.
பெற்றுக்கொள்பவர் முனைவர் ஆதிராமுல்லை அம்மா அவர்கள். அவரை தொடர்ந்து நிலவொளியின் நினைவலைகள் என்னும் நூலினை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய அன்பு மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நிலவொளியின் நினைவலைகள் கவிதை நூலினை பெறுபவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா. அடுத்தபடியாக எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதிய தென்றல் பேசும் மௌனங்கள் எனும் கவிதை நூலை வெளியிட திரு கோ வசந்தகுமாரன் ஐயா எழுத்தாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தென்றல் பேசும் மௌனங்கள் நூலினை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு ஈசா தமிழ் அலை பதிப்பகம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மூன்றாவது நூல் தென்றல் பேசும் மௌனங்கள் வெளியிடுபவர் திரு கோ வசந்தகுமாரன் எழுத்தாளர் ஐயா அவர்கள். பெற்றுக்கொள்பவர் கவிஞர் திரு ஈசா ஐயா அவர்கள். மூன்று புத்தகங்களில் வெளியீடும் சிறப்பாக நிறைவடைந்த பெற்றுக்கொள்வார். முதல் படியினை பெற்றுக்கொள்பவர் திரு கோ லெனின் ஐயா அவர்கள். அளிப்பவர் திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். திரு கோ லெனின் ஐயா அவர்களை தொடர்ந்து சிறப்பு படியினை பெறுவர் எழுத்தாளர் சொர்ண பாரதி அம்மா அவர்களை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சிறப்பு படியினை பெற தோழர் நாகராஜ் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எழுத்தாளர் பட்டுக்கோட்டை கவிப்பிரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு படியினை பெற்றுக்கொள்ள சிறப்பு படிக்க
சிறப்பு படியினை வழங்குபவர் திரு கோவி லெலின் ஐயா அவர்கள். பெறுபவர் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை கவிப்பிரியன் ஐயா அவர்கள். இனிதே நூல்களை வெளியிட்ட நிகழ்வு நிறைவு பெற்றது. நினைவு புகைப்படம் மிக முக்கியமானது. நூல்களை பெற்றுக்கொண்டவர்களும் வழங்கியவர்களும் இணைந்து ஒரு நினைவு புகைப்படத்தை இணைய அழைக்கின்றோம். அது நம்ம குடும்ப நிகழ்வு மாதிரி ஆயிடும். சார் மேடம் எல்லாம் தம்பி நீங்க எப்படி வந்துருங்களா? ஆதிரா மறந்துருக்காங்க. தலைவரும் மகளிர் ஐயா கொஞ்சம் பாருங்க. இப்ப அப்படியே இருங்க. இன்னைக்கு நல்ல மூடா இருக்கு.